தேவ சாயலை பெற்றிருந்தோம்னா இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். அவர் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தார்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செஞ்சாரா? குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். இந்த பூமியில் அவர் இருக்கும்போது நன்மை செய்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, சுகம் அளிக்கிறவராக, சமாதானத்தை கொடுக்கிறவராக, மன்னிக்கிறவராக, காயங்களை கட்டுகிறவராக, மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிறவராக அவர் என்ன செஞ்சாரா? இருந்தார். இதே சாயல்ல தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரா? ஒளியாக வந்தார். இருள் நிறைஞ்ச உலகத்துக்கு அவர் எப்படி வந்தாரா? ஒளியாக வந்தார். உங்களுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் இந்த ஒளியின் இயல்பை பெற்றிருக்கிறது. அதில் இருள் எவ்வளவேனும் இல்லை. அந்த இடத்துல இருள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இந்த இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல என்ன கிடையாது? இருள் கிடையாது. அவர் தொட்ட யாவரும் என்ன செஞ்சாங்களா? சொஸ்தமானார்கள். ஒவ்வொருவரையும் தேடி தேடி போய் சுகம் கொடுக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, சமாதானம் கொடுக்கிறவராக, அவங்களை ஆற்றி தேற்றுகிறவர்களாக, அவங்க மனக்காயங்களை கட்டுகிறவராக, நன்மை செய்கிறவராக இருந்தார். அதற்காக தான் நமக்குள்ளேயும் அந்த இயல்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இது கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு நன்மை. இதை உங்க சூழ்நிலையில நீங்க அங்கீகரித்து அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.